அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் சீமான். நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுட்டு வந்தேன். இதை ஏற்றுட்டு வந்ததுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, நான் இந்துவாக இருக்கும்பொழுது இந்த சிலை வழிபாடுகள் எல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. அதனால் இஸ்லாம் நம்ம படித்து பார்க்கும்பொழுது இதில் சிலை வழிபாடு கிடையாது, கடவுள் ஒருத்தந்தான் அப்படின்றது புரிய வந்தது. இதுக்குள்ளே வந்தும் ரொம்ப குரானை படிக்கும் பொழுது ஆத்மார்த்தமாக இருந்தது, சரியான ஒரு மார்க்கத்தில் நுழைஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு நாம் இஸ்லாமியர்களை பார்க்குறோம். குரான் எதையெல்லாம் சொல்லலையோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் வழிகாட்டலையோ, இஸ்லாமிய சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்களிடையில் இத்தகைய வழிகேடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மீலாது விழாவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாள் அன்னைக்கு நாம் மௌலுது ஓதணும் அப்படின்ற சில சடங்குகளை இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்குது. அதில் அந்த மௌலுதில் இருக்கக்கூடிய ஒரு வரி, பாவங்களை மன்னிப்பக்கூடியவர் நபிகள் நாயகம் அப்படின்னு. ஆனால் நபிகள் நாயகம் அவர்களே அவர்களுக்கான பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் தான் தேடினாங்க. சஹாபாக்கள் இடத்துலலாம் சொல்லுவாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க. அவங்க ஒரு காலமும் என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொன்னதே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் அப்படி அவர்களும் சொல்லலை. நம்ம அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறாலும் 25 இறை தூதர்கள் அவர்கள் யாருமே என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லவே இல்லை. நிறைய இறை தூதர்கள் மக்களை பார்த்து நீங்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொன்னாங்க. குரானில் 3வது அத்தியாயம் 16ஆம் வசனத்தில் இறைவன் சொல்கிறான், எங்கள் இறைவா நம்பிக்கை கொண்டும், எனவே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாகன்னு. அப்போது பாவத்தை மன்னிக்கக்கூடிய மொத்த அதிகாரமும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல எந்த அதிகாரமும் இல்லை. முழுக்க முழுக்க பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்குது.